I've been studying wealth, finance, investing, and money my entire adult life. And during that span, which unfortunately is now over 3 decades, there is one mind-blowing concept that I never heard anybody talk about. I guarantee you've never heard of this anywhere. Not from a motivational guru, not from a financial guru, and not from a get-rich-quick while you lie on the beach and play entrepreneur guru. This one concept is the underlying mechanism that will determine if you even have a chance at becoming a millionaire, billionaire, or whatever your financial goals are. So, தௌஃபீகோட ரிக்வெஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த செஷன் வந்து தமிழ்ல நடத்த சொன்னாரு. ஸோ என்னால் முடிஞ்ச வரைக்கும் நான் தமிழ்ல இதை பேசி நடத்துறேன். ஓகே, ஸோ இந்த ப்ரெசன்டேஷன் போறதுக்கு முன்னால வந்து உங்களுக்கு என்ன நான் சொல்றேன்னா, லைக் இதுக்கப்புறம் கோயிங் டு த கான்செப்ட். நான் யாருன்னு முதல்ல இன்ட்ரோடியூஸ் பண்ணிடுறேன். நீங்க ஃபேஸ்புக்ல பாத்தீங்கன்னா, இந்த பேஜ் பாத்தீங்கன்னா ஒரு கரன்சி ட்ரேடர், ஃபண்ட் மேனேஜர் எல்லாமே இருக்கு. ஸோ இதுல வந்து என்ன முக்கியம்னா, நீங்க வந்து இந்த போட்டோஸ் போயிட்டு ஆல்பம் உங்க போட்டோ இருக்கு, நிறைய இருக்கு, வீடியோ இருக்கு. பாஸ்ட் 4 years வந்து ஃபேஸ்புக்ல வந்து ஆக்டிவா ஒரு க்ளோஸ் டு 2000 பீப்புளுக்கு நான் படிச்சு கொடுத்துருக்கேன். எங்களோட ரிட்டர்ன்லாம் பாத்தீங்கன்னா ஒரு எக்ஸாம்பிள் இந்த வீடியோ பாருங்க. இது வந்து என்னோட ஒரு ஸ்டூடெண்ட், 20 வயசு பையன். Okay bro, shit. Hi. Okay, just want to show Arshad just withdraw around 3,200 ringgit. That's a month graduate salary. Graduates probably earn 2,000 ringgit, and if they work for 1 or 2 years, their salary is about 3,000, 3,200. This boy just withdraw 3,200 ringgit in a week, and past couple of weeks his performance is going higher and higher. Let me show you the proof. Okay, so this is the balance. So my deposit was actually 50, but my profit is 9. So இந்த மாதிரி எல்லாத்துக்கும் என்ன சொல்றேன்னா, இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் இருக்கு நம்ம கிட்ட. ஸோ இதெல்லாம் வந்து நீங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் என்னோட பேக்ரவுண்ட் என்னது, என்ன மாதிரி ட்ரேட் பண்ணியிருக்கோம். பாத்தீங்கன்னா ஒரு கெத்திங் ஐலண்ட்ல ஒரு ஈவென்ட் செஞ்சிருப்போம். அண்ட் தென் இந்த வீடியோ பார்ப்போம். இது வந்து ஸ்டூடெண்டோட. All of people come and study from me, and then ஸோ இந்த மாதிரி வீடியோலாம் நிறைய இருக்கு. இதெல்லாம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் what kind of trader we are. And on top of that, இந்த ட்ரேட்ல பாத்தீங்கன்னா $100 வந்து $1000 ஆக்குறது, $100 வந்து $5000 ஆக்குறது எல்லாம் நாங்க செஞ்சுட்டு இருக்கோம். ஸோ இது வந்து ஒரு புது இது இல்லை. பிகாஸ் நார்மல் ட்ரேடர்ஸ் என்னன்னா $10,000 போட்டு மாசம் 10% 5% யோசிப்பாங்க. அந்த மைண்ட் செட் வந்து உடச்சி வெளியே ஆயாச்சு. ஸோ நான் மட்டும் இல்லை, என்னோட சுத்தி உள்ள எல்லா ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் நான் செஞ்சுட்டேன். ஸோ அதோட பலன் தான் வந்து நீங்க பாத்தீங்கன்னா ஃபேஸ்புக்ல அவ்வளவு வீடியோஸ், அவ்வளவு ரெக்கார்ட் எல்லாம் இருக்கு. ஸோ நீங்க பாத்தீங்கன்னா எல்லா வீட்லயும் ஒரு சிமிலாரிட்டி என்னன்னா, யாருமே $10,000 போட்டு $1,00,000 எடுக்கல. எல்லாமே $100 போட்டு ஒரு ரிஸ்க் எடுக்கக்கூடிய ஒரு சக்தி உள்ளது போட்டு அமௌண்ட் போட்டு $100 போட்டு அதை வந்து $1,000, $2,000, $5,000, $10,000 ஆக்கியிருக்கோம். பட் இந்த மாதிரி செய்ய போது என்னன்னா, அந்த உழைப்பு வந்து ஒரே உழைப்பு தான். $100 வந்து $2,000 ஆக்குறதும், $1,000 $20,000 ஆக்குறதும் சேம் உழைப்பு. அதே ஸ்ட்ரெஸ் இருக்கும், அதே ஃபோக்கஸ் இருக்கும், எல்லாமே சேம் தான். ஸோ இந்த மாதிரி இருக்கும்போது அப்ப என்ன ரோச்சுன்னா, லைக் ஏன் வந்து இதை பெருசா செய்யப்படுது சொல்லிட்டு பெரிய அமௌண்ட் போட்டு செய்யும்போது சைக்காலஜி கொஞ்சம் டிஸ்டர்ப் ஆகுது. என்னதுன்னா, எனக்கு மட்டும் இல்லை, எல்லாத்துக்கும், எல்லா மாணவர்கள் எல்லாத்துக்கும். இப்ப $100 வந்து $1,000 $1,000 தூக்கி நம்ம ரிஸ்க் பண்ண முடியும். பிகாஸ் பிரின்சிபல் $100 தானே, ரிஸ்க் எடுத்து பார்ப்போம். $1,000 சாதகமா போகுது, அது $5,000 ஆகுது. $1,000 போட்டு $5,000 ஆக்கி இந்த $5,000 தூக்கி ரிஸ்க் பண்ணும்போது அது ஒரு பெரிய அமௌண்டா இருக்கு. ஸோ அது பயம் வந்தாலே நீங்க எடுக்கிற டிசிஷனா ராங் ஆகும். ஸோ இதுதான் என்னோட மாணவர்கள் மத்தியில உள்ள ப்ராப்ளம்ஸ். அப்ப நான் என்ன பண்ணேன், என்னோட கான்டாக்ட்ல உள்ள புரோக்கர்ஸ் ஒரு 3-4 புரோக்கர்ஸ் கிட்ட பேசி, யாராச்சும் ஒரு $1,000 வந்து $200,000 $500,000 செஞ்சவங்க இருக்காங்களான்னு செக் பண்ண சொன்னாங்க அவங்கள. ஸோ அவங்க செக் பண்ணி பார்த்தோன்னே ஒரு ட்ரேடர் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணாரு. அதை பத்தி அவருக்கு பேசினாங்க இங்க. ஸோ அது மூலமா தான் இந்த ப்ரோக்ராமே நான் ஸ்ட்ரக்சர் பண்ணேன். ஸோ அப்ப பாத்தீங்கன்னா அந்த $1,000 $78,000 வந்து சாத்தியமா, அந்த கேள்விலாம் எங்க யாருக்குமே வராது, எங்க மாணவர்கள் யாருக்கும். பிகாஸ் நாங்க அதை செஞ்சுட்டு இருக்கோம். $100 வந்து $10,000 ஆக்குது. உதாரணத்துக்கு பாருங்க, ஒரு இது காட்டுறேன்.
என்னோட இன்னொரு மாணவன் வந்து ஸோ இது வந்து லைஃப் அக்கௌண்ட் பேர் பார்த்தீங்கன்னா ஸோ அவங்க வந்து டிபாசிட் பண்ணது $500 போட்டிருக்காங்க அக்கௌண்ட்ல $5000 ஆயிருக்கு தெரியுதுங்களா? ஸோ இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் இருக்கு. ஸோ இதுல இருந்து என்ன தெரியுதுன்னா ஸோ எங்களுக்கு வந்து அந்த அந்த $500 $100 $200 போட்டு செய்யறது வந்து ஒரு இஷ்யூ இல்லை. பட் என்ன அந்த பெரிய சைக்காலஜி இருப்பது அப்ப நான் சொன்ன மாதிரி அந்த ட்ரேடர் சந்திச்சு பேசுறதுல இந்த வெல்த் கிரியேஷன் ஈக்குவேஷன் வந்து நான் இன்வென்ட் பண்ணேன். இது வந்து பியூர்லி ஃபார் ட்ரேடர்ஸ் அண்ட் இன்வெஸ்டர்ஸ் ஹூ ஹேவிங் ப்ராப்ளம். எங்க சர்க்கிள் வந்து இப்ப லசி பத்திவன் ஃபாரெக்ஸ்னா $10,000 போட்டு 5% தான் செய்ய முடியும்னா அந்த மாதிரி குரூப் வந்து இந்த ஆப்பர்ச்சுனிட்டிக்கு வரமாட்டாங்க. ஏன்னா அவங்க இன்னும் அந்த அவங்களையும் ஒரு வட்டத்தை போட்டு அந்த லிமிடேஷன்ல இருக்காங்க. இப்ப ஏன் ஸ்டூடெண்ட்ஸ் சொன்னீங்களா 5% தான் அவங்க எல்லாம் சிரிப்பாங்க. பிகாஸ் நான் வந்து 100% 200% செய்ய முடியும். ஏன் வந்து நான் லிமிட் பண்ணோம் 5% ரிஸ்க் இருக்கு. ஆனா ஹவு வி ஹேண்டில் தி திங். ஸோ அதுக்கு தான் இந்த காப்பி ட்ரேட் வெல்த் ஈக்குவேஷனோட கிரியேட் பண்ணேன். ஓகே, லெட் மீ ஜம்ப் இன்டு தி பிரசன்டேஷன். இதுல பாத்தீங்கன்னா இந்த பிரசன்டேஷன்ல இருந்து ஒரு 6 விஷயம் நான் பேச போறேன். அட்ரஸ் த ப்ராப்ளம், என்ன ட்ரேடர்ஸ்க்கும் இன்வெஸ்டர்ஸ்க்கும் என்ன கிரைசிஸ் நடந்துட்டு இருக்கு, என்ன ப்ராப்ளம், அது நம்ம கிட்ட என்ன சொல்யூஷன் இருக்கு, மை எஃப்எக்ஸ் புக் ஸ்டேட்மெண்ட் வந்து எப்படி படிக்கணும், எப்படி பார்க்கணும். முக்காசி ட்ரேடர்ஸ் வெளியே உள்ளவங்களுக்கு வந்து மை எஃப்எக்ஸ் புக் ஸ்டேட்மெண்ட் இருக்காது. எல்லாரும் வந்து நான் திறமையான ட்ரேடர், என்னால செய்ய முடியும் அந்த மாதிரி சொல்லி காசு ரேஸ் பண்ணவங்க இல்லையா, யாருமே அக்கௌண்ட் தாங்க 2 வருஷம் அக்கௌண்ட் காட்ட மாட்டாங்க. அது முக்காசி பேருக்கு இந்த இண்டஸ்ட்ரி இருக்கும், உங்களுக்கு தெரியும். இந்த ரிஸ்க் மேனேஜர் நான் எப்படி இந்த ப்ரோக்ராம்ல என்னோட ரிஸ்கை மேனேஜ் பண்றேன், எப்படி ஸ்டார்ட் பண்றது, அஃபிலியேட் ஆனா என்ன பலன் இருக்குன்னு அதுல பேச போறேன். ஓகேங்களா? என்னாச்சும் கேள்வி இருந்தா அங்க வந்து நீங்க சேட் பாக்ஸ்ல நீங்க டைப் பண்ணலாம். சேட் அதுல டைப் பண்ணீங்கன்னா நம்ம நல்லா பார்க்க முடியும். ஓகேங்களா? ஓகே. 5 ப்ராப்ளம் ட்ரேடர்ஸ் ஃபேஸஸ் என்னன்னா, ஃபர்ஸ்ட் tired of trying many strategies. நீங்க ட்ரேடர்ஸ்லாம் பாத்தீங்கன்னா இப்ப நான் வந்து ஒரு 10-11 வருஷம் இண்டஸ்ட்ரியில இருக்கேன். நிறைய பேர் சந்திச்சாச்சு. முக்காசி பேர் எல்லாம் அடிச்சு நொந்து நூலாகி கிவ் அப் பண்ணிட்டாங்க ஃபாரெக்ஸ் இண்டஸ்ட்ரியில இருந்து. இது வந்து காசுலாம் போட்டு நஷ்டமானதான் மிச்சோன்னு. ஸோ இந்த மாதிரி நிறைய பேர் புதுசா ட்ரை பண்ணி டயர்ட் ஆகி கிவ் அப் பண்ணாங்க. ரெண்டாவது, அக்கௌண்ட்டை பர்ஸ்ட் பண்ணதுக்கு கணக்கே இருக்காது, அவ்வளவு அக்கௌண்ட் பர்ஸ்ட் பண்ணிருப்பாங்க. ஸோ மேபி சொந்தமா சம்பாரிச்சு ஒரு பிசினஸ் செஞ்ச வருமானத்தை எல்லாத்தையும் இதுல வந்து விட்டுருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய கேசஸ் இருக்கு. அண்ட் ஓவர்வெல்ம் ஆஃப் சோ மச் இன்ஃபர்மேஷன், நிறைய விஷயம் அங்கங்க படிச்சு எல்லாம் ஸ்ட்ரெஸ் ஆகி எல்லாத்தையும் குழப்பி எல்லாம் நஷ்டப்பட்டு தான் கொடுப்பாங்க. அதனால அது இமோஷனல் ரெடி. உங்களோட பேசிக் லைஃப் டேக் கேர் பண்ணாம இப்ப கஷ்டத்துல ஒரு வருமானம் குறைவா ஒரு கடன்ல இருந்துகிட்டு ட்ரேடிங் எல்லாம் செய்யவே முடியாது. அது ரொம்ப டிஸ்டர்பன்ஸா இருக்கும். அண்ட் உங்களுக்கு வந்து ஒரு 6 மாச காசு நீங்க தனியா எடுத்து வச்சு உங்க ஃபேமிலிய ரன் பண்றதுக்கு அந்த மாதிரி காசை வச்சுட்டு தான் நீங்க ட்ரேடிங்கே உள்ள போடணும். இந்த மாசம் சம்பாரிச்சு என் கடன் அடைக்கணும், என்னோட வருமானத்தை கட்டணும், ஃபேமிலி கொடுக்கணும், என் காடி காசு கட்டணும், வீடு காசு கட்டணும்னா நிச்சயமா அது சாத்தியமான ஆகாது இந்த ஃபாரெக்ஸ் இண்டஸ்ட்ரி. பிகாஸ் இமோஷனலி டிஸ்டர்ப். நிறைய பேர் சொல்லுவாங்க ஃபாரெக்ஸ்னாலே நீங்க ஒரு பெரிய காசு போடணும், $100,000 $50,000 $10,000 போடணும். இந்த மாதிரி சொல்லிதான் நிறைய ட்ரேடர்ஸ் வந்து கிவ் அப் பண்ணி எல்லாம் போனது. இன்வெஸ்டர்ஸ் பாத்தீங்கன்னா இந்த ப்ராப்ளம் தான் ஃபேஸ் பண்ணிருப்பாங்க. 4 ப்ராப்ளம். டைர்ட் ஆஃப் இன்வெஸ்டிங் இன் மணி ஸ்கீம். நிறைய MLM இதெல்லாம் போட்டிருப்பாங்க. அஃபிலியேட்ஸ் வந்து நிறைய காசு செஞ்சிருப்பாங்க. ஆனா அந்த இன்வெஸ்டர்ஸ் அவ்வளவு காசு செஞ்சிருக்க மாட்டாங்க. ரெண்டாவது, ஸ்டாக் வித் இன்வெஸ்ட்மெண்ட் விச் ஹஸ் நோ கண்ட்ரோல். எல்லாரும் காசு எடுத்து ஒரு கம்பெனில போய் போடுவாங்க. கம்பெனிக்காரங்க காசை வந்து சுருட்டிட்டு காண போயிருவாங்க. சோ அவங்களுக்கு வந்து ஒரு ஹோல் இருக்காது. மூணாவது, the investment owners keeps the compounding effect. The investor never really appreciate. சோ இப்ப காசு வந்து நிறைய இன்வெஸ்ட்மெண்ட் கம்பெனி என்ன பண்ணா அவங்க காசு எடுத்து அவங்க கம்பவுண்டிங் பண்ணுவாங்க. பட் ஆனா பே அவுட் வந்து இன்வெஸ்டர்ஸ்க்கு அவ்வளவு கிடைக்காது. அண்ட் மோஸ்ட் ஆஃப் திங் $10,000 போட்டு மாசம் 3% 5%னா உங்க கேபிட்டல் போடுச்சுன்னா $10,000 போயிடும். ஆனா கிடைக்கிறது $500 தான். ஸோ வெரி லிட்டில் அப்சைட், ஹியூஜ் டவுன் சைட். ஸோ இதுதான் ட்ரேடரும் இன்வெஸ்டர்ஸும் ஃபேஸ் பண்ற இஷ்யூஸ். ஓகேங்களா? Okay, so what is the solution that we have over here?
the magic is compounding over. Okay, நான் முதல் presentation பேசிடுறேன், அதுக்கப்புறம் உங்க எல்லாத்துக்கும் நான் அந்த மியூட் இது திறந்து விடுறேன், தென் நீங்க பேசலாம். இல்லைன்னா presentation வந்து on time செய்ய முடியாது. The magic is compounding over the systematic trading model over the trade. இது வந்து என்னோட அனுபவத்திலையும் இத்தனை வருஷம் இண்டஸ்ட்ரியில இருந்து நான் ரியலைஸ் பண்ணது என்னன்னா, பெர்க்ஷயர் ஹாத்தவே அந்த ஸ்டாக் பாத்தீங்கன்னா ஒரு 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 ஸ்டாக் இப்ப வந்து நீங்க பாத்தீங்கன்னா மெக்டானல் ஒரு பெரிய பெரிய கம்பெனி, மெக்டானல், அமேசான்லாம் பாத்தீங்கன்னா $2,300 இருக்கு இன்னைக்குள்ள கரண்ட் பிரைஸ்க்கு 20ஆம் தேதி 4ஆம் மாசம். ஆனா பெர்க்ஷயர் ஹாத்தவே வந்து $290,000 USD, and back then 94 it was just 16,950. எப்படி இவ்வளவு பெருசா ஆனிச்சுன்னா அவர் வர்ற வருமானத்தை டிவிடெண்ட் எல்லாத்தையும் தூக்கி திரும்பிய ஸ்டாக் வாங்கினாங்க. reinvest compounding over 20% per annum. 20% வந்து கம்பவுண்டிங் பண்ணி வருஷத்துக்கு over the past 30 years செஞ்சதுல இவ்வளவு தூரம் வந்துருச்சு. அது வந்து லெவரேஜ் இல்லாத பிளாட்ஃபார்ம். ஸ்டாக் மார்க்கெட் லெவரேஜ் இல்ல, 1-to-1 நீங்க ரியல் காசு போடணும். ஃபாரெக்ஸ்ல பிட்காயின் ட்ரேடிங் அதுல வந்து லெவரேஜ் இருக்கு. ஸோ லெவரேஜ் இருக்கிறதுனால நான் வந்து 30-40 வருஷம் வெயிட் பண்ண அவசியம் இல்லை. நான் என்னோட பீரியட் வந்து நான் குறைக்க முடியும், ஷார்ட்டன் ஆக்க முடியும். இதுதான் கான்செப்ட் இங்க. ஸோ அவர் வந்து 30 வருஷம் இருக்காங்க, நம்ம ஏன் 26 மாசம் கேட்டீங்கன்னா 30 வருஷம் 26 மாசம் எங்க இருக்கு? பிகாஸ் அங்க லெவரேஜ் இல்ல, நம்ம கிட்ட லெவரேஜ் அதிகமா இருக்கு. பிகாஸ் 1-300 1-500 லெவரேஜ் இருக்கு. ஸோ இதை பாய்க்கிறதுனால நிச்சயமா நம்மளால சீக்கிரம் செய்ய முடியும். ஓகே, இந்த ட்ரேடர்ஸோட அவர் ட்ரேடர்ஸ் கம்பவுண்டட் லைஃப் அக்கௌண்ட் பாத்தீங்கன்னா இங்க ரியல் அக்கௌண்ட் MyFX புக்ல அப்லோட் பண்ணியிருக்கோம். இதை வந்து ரியல்னா எப்படி பாக்குறதுன்னா இந்த இது போயிட்டீங்க இந்த ஸ்கிரீன்ல இந்த படத்தை தட்டுனீங்கன்னா துருசா MyFX புக் பேஜ்க்கு போவோம். ஓகே, போயிட்டு இருக்கேங்க. ஓகே, லோட் பண்ணிட்டு இருக்கு. குட். ஸோ MyFX புக் பேஜ் போயிடுச்சு. ஸோ இது பாத்தீங்கன்னா இங்க டபுள் வெரிஃபிகேஷன், வேற இங்க டபுள் வெரிஃபிகேஷன், ரியல் லைஃப் அக்கௌண்ட், அண்டர் W கிரியேஷன் ஈக்குவேஷன். ஸோ இங்க பாத்தீங்கன்னா நாங்க வந்து எந்த ஹிஸ்டரியும் நான் அழிக்கல, மறைக்கல, எல்லாத்தையும் அப்ஃப்ரண்டா போட்டிருக்கேன். நீங்க தொடர்ந்து பிட்காயின் சார்ட்ல அந்த டைம்ல போய் பாருங்க எப்படி ட்ரேடர் எப்படி ட்ரேட் பண்ணிருக்காங்க. ட்ரை டு அண்டர்ஸ்டாண்ட் ஹவ் தி ட்ரேடர்ஸ் ஹவ் ட்ரேடட். அண்ட் இங்க பாத்தீங்கன்னா 2018ல இருந்து அவரு 11%, 18% இதெல்லாம் இங்க இருக்கு. ஸோ இதை பத்தி நான் இங்க பேச தேவையில்ல, பிகாஸ் எல்லாமே இங்க ஸ்டேட்டடா இருக்கு, நீங்க எல்லாம் பார்த்துருப்பீங்க. ஸோ நான் இங்க என்ன பேசனா, இந்த 26 months அவங்க ட்ரேட் பண்ணதுல எப்படி பார்க்கணும்னா, இந்த ட்ரேடர் சோஃபா 100 ட்ரேட்ஸ் போட்டிருக்காங்க. Profitability almost 81%. So far 33,492 pips gain பண்ணிருக்காங்க over the 26 months. Average பாத்தீங்கன்னா $1,000 செய்றாங்க, losing வந்து 593. So the trader loss இல்ல, traders losses இருக்கு. நீங்க லைஃப் அக்கவுண்ட் பாத்தீங்கன்னா இங்க ஸ்டாப் லாஸ்ல அடிச்சிருக்கு பாருங்க. இது வந்து பாசிட்டிவ். இங்கெல்லாம் ஸ்டாப் லாஸ் அடிச்சிருக்கு. $141 லாஸ், $172, $144. ஓகே, SL அந்த வேல்யூ இத பாருங்க, $525 லாஸ், $356 லாஸ், $692 லாஸ், $98 லாஸ். ஸோ ப்ராஃபிட் இருக்கு, லாஸ் இருக்கு. ஸோ பேலன்ஸா தான் இருக்கு. அண்ட் இந்த ட்ரேடரை பாத்தீங்கன்னா ஒரு ஹை வால்யூம் போட்டு ட்ரேட் பண்றவங்கள ஓவர் த 26 months ஆல்மோஸ்ட் 3 years வந்து 417 லாட் தான் போட்டிருக்காங்க. அண்ட் பெஸ்ட் ட்ரேட் பாத்தீங்கன்னா $4,000 செஞ்சிருக்காரு. லாஸ் வர்ஸ்ட் ட்ரேட் வந்து 2,370. ஸோ $78,000 ஆக போது. ரிஸ்க் மேனேஜ்மெண்ட்லாம் வேற மாதிரி ஹேண்டில் பண்றவ ஒரே சிச்சுவேஷன்ல கேபிட்டல் லாஸ் ஆகக்கூடாது. அதுக்கு வந்து எப்படி மேனேஜ் பண்றோம், ரிஸ்க் மேனேஜ்மெண்ட்லாம் இங்க இருக்கு. ஆவரேஜா அந்த ட்ரேட் வந்து ஒரு நாளைக்கு ஒரு நாள் தான் ஹோல்ட் பண்ணுவோம், அதுக்கப்புறம் க்ளோஸ் பண்ற மாதிரி சொல்லிருக்காங்க. அண்ட் இந்த சிஸ்டம்ல போட்டீங்கன்னா காசு இங்க வந்து ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் 1300. ஆவரேஜா இந்த ட்ரேடோட வந்து $1,300 ப்ராஃபிட்ல இருக்கிற மாதிரி தான் செஞ்சிருக்காங்க. அந்த ப்ராஃபிட் ஃபேக்டர் 7.85. இதெல்லாம் வந்து ஒரு ட்ரேடர்னா இது பார்ப்போம், நாங்க பார்ப்போம், பார்த்துட்டு ட்ரேடர்ஸ் நல்ல தரமான ட்ரேடர் தான் சொல்லி டிசைட் பண்ணுவோம். ஸோ இந்த ரெக்கார்ட்லாம் இங்க இருக்கு. ஸோ இங்க வந்து நீங்க என்ன பார்க்கணும்னா, அந்த ட்ராடவுன் இங்க இருக்கு. ட்ராடவுன் மேக்சிமமே 16% தான் போயிருக்கு. அதுவும் ஆகஸ்ட் 2007 ஆரம்பத்துல. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா குறைஞ்சிருச்சு. அண்ட் வேற என்ன இருக்கு?
ஸோ இதெல்லாம் நீங்க பாருங்க, ஒரு நல்ல ஒரு ஐ ஓப்பனிங்கா இருக்கும் உங்க ட்ரேடர்ஸ்க்குலாம், ஈவன் அதர்ஸ் ஆல்சோ. ஓகே, இங்க வாங்க. வாட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் இஸ் லைஃப் அக்கௌண்ட் இருக்கு, நீங்க பாருங்க. பிகாஸ் ஐ பீங் வெரி டிரான்ஸ்பரண்ட். இங்க வந்து யாருமே வந்து ஒரு கம்பெனி பேர்லயோ இல்ல ஸ்கீம்லயே போடல. இது ஒரு காப்பி ட்ரேட் சிஸ்டம். இந்த சிஸ்டம் புரிஞ்சுக்கிட்டு, இந்த ட்ரேடரோட தன்மையை புரிஞ்சுக்கிட்டு நீ உங்க காசை அட்டாச் பண்ணி செய்யுங்க. பிகாஸ் முதல் ட்ரேடர் வந்து 48 years old, மல்டிஃபில் உள்ள பேரு வந்து முகமது அப்துல் லோஃப்டி. ஸோ இவங்களுக்கு வந்து ஃபர்ஸ்ட் பிளேஸ் நான் ஒரு ட்ரேடரா வந்து நான் இவங்க அட்டாச் பண்றேன்னா, அவர் 48 வயசாகி ரிட்டையர் பண்ணிட்டாங்க. அவங்க ரெஸ்டாரண்ட் வச்சு ஒரு ரெஸ்டாரண்ட் சோல் இஸ் ரெஸ்டாரண்ட். அண்ட் அந்த காசுல வந்து யூ கேன் சஸ்டெயின் ஃபார் நெக்ஸ்ட் 50 years வச்சுங்களேன். இந்த ட்ரேடிங் வந்து ஒரு பேஷனா செய்யறாங்க. ஒரு நாளைக்கு 10 to 12 hours பார்த்து ஒரு வாரத்துக்கு ஒரே ஒரு ட்ரேட் தான் எடுக்கிறாங்க. நான் வந்து இந்த மாதிரி 10-12 hours உட்காந்து என்னால செய்ய முடியாது. நம்மளுக்கு நிறைய ஆப்பரேஷன் இருக்கு, இங்க பிசினஸ்லாம் இருக்கு. ஸோ பார்த்ததுல ஓகே, இந்த மாதிரி செய்யக்கூடிய ஒரு ஆள் இருக்காங்கன்னா அவங்களுக்கு அவ்வளவு பேஷன் இருக்குன்னா ஏன் என் காசு அட்டாச் பண்ண சொல்லிட்டு தான் இதை செஞ்சேன். அண்ட் இவ்வளவு அனுபவம் இல்லை. நான் வந்து என்ன பாக்குறேன்னா, இந்த அனுபவம் வச்சுக்கிட்டு நம்ம எப்படி இந்த ரிஸ்கை மேனேஜ் பண்றது நான் பார்க்கும்போது 3 விதமா நான் பிரிக்கிறேன் இந்த ரிஸ்கை. ட்ரேடர் ரிஸ்க் ஒன்று இருக்கு, மார்க்கெட் ரிஸ்க் ஒன்று இருக்கு, புரோக்கரேஜ் ரிஸ்க் ஒன்று இருக்கு. புரியுதுங்களா? ஓகே, இங்க வந்து மேபி எல்லாமே ஒரு ட்ரேடர்ஸா இருக்கலாம், ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் வந்து உங்களுக்கு கொஞ்சம் அனுபவம் இருக்கும். இந்த கேள்விதான் நீங்க கேட்கணும், இல்லைன்னா உங்க இன்வெஸ்டர்ஸ் கேட்க வைக்கணும். யாருமே இங்க வந்து புரியாம புகுந்துடக்கூடாது. ஃபர்ஸ்ட், ட்ரேடர் இஸ் த ட்ரேடர் கேப்பபிள் ஆஃப் டெலிவரிங் த ரிசல்ட். இந்த ட்ரேடர்னால இந்த மாதிரி ரிசல்ட் டெலிவர் பண்ண முடியுமா? அது முத கேள்வி. ரெண்டாவது கேள்வி, இவங்கனால திரும்பியும் அதை டெலிவர் பண்ண முடியுமா? ரெண்டாவது கேள்வி. சோ முத கேள்விக்கு பதில் சொல்றேன். இந்த ரெக்கார்டு வந்து நிறைய பேர்கிட்ட இல்லைங்க சார். இந்த மாதிரி ரெக்கார்டு வந்து நிறைய பேர் வச்சிருக்க மாட்டாங்க. லைஃப் ரெக்கார்டு வந்து 2 வருஷம் காட்ட சொன்னா எவனாலையும் காட்ட முடியாது. எல்லாரும் வந்து ஒரு 6 மாசம் 8 மாசத்துல வந்து ஒரு மாதிரி அக்கௌண்ட் பர்ஸ்ட் பண்ணி வச்சிருவாங்க. ஸோ 2 வருஷம் செய்யறாங்கன்னா அந்த ட்ரேடர் உண்மையாவே ஸ்டேபிளான ட்ரேடரா இருக்கணும், இல்லைன்னா இந்த மாதிரி செய்ய முடியாது. ஓகேங்களா? ஃபர்ஸ்ட். ரெண்டாவது கேள்வி, வாட் இஸ் த அஷூரன்ஸ் யூ வில் டெலிவர் சேம் ரிசல்ட் அகைன்? ஓகே, இது என்னால பதில் சொல்ல முடியாது. ஆனா நான் என்ன பண்ணிருக்கேன்னா, இந்த ட்ரேடர் வந்து நீங்க செஞ்ச மாதிரியே ட்ரேட் பண்ணுங்க. அவங்க ட்ரேட வந்து ஒவ்வொரு வாரத்துக்கு என்ன லாட் சைஸ் போடுவாங்கன்னு வந்து நான் ஒரு சிஸ்டம் வச்சிருக்கேன். அவங்க போடுற ஒவ்வொரு ட்ரேடும் எனக்கு ட்ரேடர் எனக்கு வந்து ஒரு நோட்டிபிகேஷன் வரும். அவங்க ட்ரேட் போட்டோன்னே நான் பார்ப்பேன், அது அந்த லாட் சைஸோட மேக் சென்ஸ். அவர் ட்ரேட் பண்ற மாதிரி ஒரு ஸ்ட்ராட்டஜி இருந்தா நான் அலோவ் பண்ணுவேன். அப்படி இல்லைன்னா அந்த ட்ரேடை வந்து நான் க்ளோஸ் பண்ணுவேன். மேனுவலி நான் பாஸ்வேர்ட் மாத்துவேன். ஸோ ட்ரேடர் வந்து அவருக்கு ஒரே வழிதான், அந்த 10 to 12 hours அனலைஸ் பண்ணி அவர் கரெக்டா ட்ரேட் எக்ஸிக்யூட் பண்ணும் அந்த ஸ்ட்ராட்டஜி படி. ஸ்டாப் லாஸ் அடிக்கிறது எனக்கு அவ்வளவு ஸ்ட்ராட்டஜில எனக்கு நம்பிக்கை இருக்கு. ஸோ அப்படி திடீர்னு அந்த ட்ரேடர் வந்து உடம்பு முடியாம சீக்கிர நோய்வாய்ப்பட்டாங்கன்னா இந்த சிஸ்டம் எல்லாமே நான் ஸ்டாப் பண்ணிடுவேன். எல்லாரும் அவங்க காசு வித்ட்ரா பண்ணிக்கலாம். அந்த மாதிரி ஒன்று நடந்துச்சுன்னா, இப்ப ட்ரேடர் வந்து உடம்பு முடியாம போனாங்கன்னா உங்க காசு வந்து உங்க பேர்ல தான் இருக்கும், நீங்க தான் அட்டாச் பண்ணுவீங்க. ரெண்டாவது ஆன்சர் பண்ணிருக்கேன். ரெண்டாவது, brokerage. How safe is my money in this brokerage? Okay, 2 brokerage நம்ம அட்டாச் பண்ணிருக்கோம், IG and Oxley. IG வந்து தட்டணுமா? ஓகே, IG வந்து ஒரு வெரி ரெகுலேட்டட் broker. ஓகே, IG about us. ஓகே, IG வந்து since 1974 established. அவங்க லைசன்ஸ்ல பாத்தீங்கன்னா நிறைய நாட்டுல அவங்க லைசன்ஸ் எடுத்திருக்காங்க. லைசன்ஸ் ஓகே since 1974. சோ இத பாருங்க, அவங்களோட இன்ஃபர்மேஷன் எல்லாமே இங்க இருக்கு. ஓகே, சோ ஓகே ஐசி. ரெண்டாவது ஆக்ஸ்லி. ஓகே, 2 broker நம்ம சூஸ் பண்ணிருக்கோம். இன்னும் புது brokers நம்ம இன்டெகிரேட் பண்றோம். whoever broker who can நம்மளுக்கு வந்து நம்ம கேக்குற ஃபர்ஸ்ட் இந்த ட்ரேடர் வந்து பாத்தீங்கன்னா எல்லாமே பிடிசி சார்ட்ல தான் ட்ரேட் பண்ணிருக்காங்க. எல்லா புரோக்கர் கிட்டயும் பிடிசி இல்ல. ஓகேங்களா? எல்லா புரோக்கர் கிட்ட பிடிசி இல்ல. பிடிசி இல்லாதனால எந்தெந்த புரோக்கர் கிட்ட பிடிசி இருக்கோ அந்த புரோக்கர்லாம் நான் இன்டெகிரேட் பண்றோம்.
இப்ப லட்சே தௌஃபிக் வந்து சொல்றாரு, ஓகே பர்த்திபன் நம்ம வந்து ஒரு broker வச்சிருக்கோம், அவங்க வந்து பிடிசி சார்ட் வச்சிருக்காங்க, நம்ம அவங்களோட கொலபரேட் பண்ணி இந்த ட்ரேடர் வச்சு நம்ம அட்டாச் பண்ணி செய்யலாம். அந்த broker leverage பார்க்கணும், அவங்களோட பேமெண்ட் கேட்வே எப்படி இருக்கு அதெல்லாம் நான் பார்த்துட்டு சரியா இருந்துச்சுன்னா இந்த ட்ரேடர் நம்ம அதுல அட்டாச் பண்ணலாம். இப்போதைக்கு நாங்க என்ன ரெக்கமெண்ட் பண்றோம்னா 2 broker இருக்கு, ஆக்ஸ்லி அண்ட் ஐஜி. ஐஜி வந்து மினிமம் $25,000 போடணும் அண்ட் ரெகுலேட்டட் ஒன். ஆக்ஸ்லி கொஞ்சம் ரெகுலேஷன் குறைவு, அந்த கொஞ்சம் ரெகுலேஷன் குறைவுனாலதான் நான் வந்து சில ப்ரீகாஷன்லாம் எடுத்திருக்கேன். என்ன ப்ரீகாஷன் கேட்டீங்கன்னா, ஓகே will the broker pay upon fund maturity? இந்த கேள்வி நான் கேட்கிறேன். நம்ம வந்து $1,000 78,000 ஆக்கிட்டோம், திடீர்னு broker வந்து காசு கட்ட முடியாது, நம்ம எல்லாம் பி புக் பண்ணிட்டோம்னு சொல்றாங்க. பி புக்னா அவங்க காசு வந்து லிக்விடிட்டி ப்ரொவைடர் கொடுக்காம செஞ்சுட்டாங்கன்னா அந்த கேள்வி நீங்க கேட்கணும். மூணாவது why do I need money? நான் வந்து ஏன் இந்த மாதிரி ஒரு ட்ரேட் வச்சு நான் ஏன் காசு ரேஸ் பண்ணோம்? இது ரெண்டுக்கு பதில் சொல்றேன். brokerage வந்து நான் என்ன பண்ணிருக்கேன்னா, ஒவ்வொரு brokerage-உம் that I'm attaching, I want the transparency. நம்மளோட காசு வந்து செக்ரிகேட்டட் அக்கௌண்ட்ல இருக்கணும், தனியா அவங்க கம்பெனிக்கு போடாம எனக்குன்னு ஒரு தனியா பேங்க் அக்கௌண்ட் அண்டர் த brokerage இருக்கணும். நான் போடுற எல்லா டிபாசிட் காசும் அங்க இருக்கணும். and I want to see the liquidity provided for each trade. வாரத்துக்கு ஒரு வாட்டி நாங்க ஆடிட்டிங் பண்ணுவோம். ஃப்ரைடே or சாட்டர்டே மார்னிங் we will be doing auditing. ஆடிட்டிங் என்னதுன்னா, இந்த வாரம் $1,000 போடுறோம், ஒரு லட்சம் ஒரு 100 பேர் $1,000 போடுறோம், $1,00,000. மாச கடைசியில வந்து ஒரு வார கடைசியில வந்து ஒரு $1,000 வந்து $1,100 ஆச்சு. அப்புறம் $1,10,000 ஆயிருக்கணும். அந்த $1,10,000 வந்து எனக்கு அங்க தெரியணும் அந்த பேங்க் அக்கௌண்ட்ல, விச் இஸ் பேங்க் அக்கௌண்ட்ல அவங்க மேனிபுலேட் பண்ண முடியாது. இந்த பேங்க் அக்கௌண்ட்ல பார்க்கணும். ஆடிட்டிங் வீக்லி பேசிஸ் போகும், சரிங்களா? ரெண்டாவது அந்த எக்ஸ்பிளைன் பண்ணிக்க. ரெண்டாவது என்னன்னா, ஒவ்வொரு வாரம் ஆடிட்டிங் பண்ணி எனக்கு வந்து லிக்விடிட்டி ப்ரொவைடர் ஒவ்வொரு ட்ரேடு போட போது யார் அந்த லிக்விடிட்டி ப்ரொவைடர், HSBCயா JP Morgan, அந்த ரிப்போர்ட் வேணும். ஸோ நீங்க காசு போட்டிருந்தீங்கன்னா நான் ஒரு டெலிகிராம் குரூப் அது மாதிரி கிரியேட் பண்ணி சேனல்ல நான் காட்டுவேன் யார் இந்த லிக்விடிட்டி ப்ரொவைடர் ஃபார் திஸ் ட்ரேட். இதெல்லாம் வந்து brokerage காட்ட மாட்டாங்க, நான் வந்து ரிக்வெஸ்ட் பண்றதுனால அவங்க கொடுக்குறாங்க. அந்த ரிக்வெஸ்ட் பண்றதுக்கு அவங்களோட அக்ரிமெண்ட் என்னன்னா, $500,000 போடு, உனக்கு இதெல்லாம் நான் செஞ்சு கொடுக்குறேன்னு சொன்னாங்க. இப்போ என் காசு நான் $100,000 எடுத்து போட்டேன், லைஃப் அக்கௌண்ட் காட்டுறேன் உங்களுக்கு கொஞ்ச நேரத்துல. $100,000 போட்டேன், நீங்க காசு போட்டீங்கன்னா ஐ ஷுவலி வில் ஷோ. பட் இந்த இடத்துல நான் என்ன காட்டணும், லைஃப் அக்கௌண்ட் காட்டலாம், அந்த ட்ரேடரோட லைஃப் அக்கௌண்ட். ஓகே ஆன் ஸ்டார்ட் பண்றேன் இல்லைங்க. ஓகே ஓகே இந்த லைஃப் அக்கௌண்ட் பாத்தீங்கன்னா, மேல லைஃப் அக்கௌண்ட் பண்றீங்களா, லைஃப் ட்ரேடரோட பேரு முகமது அப்துல் லுட்டி. ஓகேங்களா? இதுதான் பிடிசி சார்ட் நம்ம ட்ரேட் பண்ணது. அண்ட் ட்ரேட் பாத்தீங்கன்னா வித்ட்ரா பண்ணது, ஆஃப்டர் வித்ட்ராவல் இதான் லைஃப் அக்கௌண்ட் ஹிஸ்டரி. $1,000 டிபாசிட் பண்ணி வித்ட்ராவல் $50,000, $77,000 செஞ்சிருக்கோம். அண்ட் வித்ட்ராவல் ஒரு $50,000 வித்ட்ரா பண்ணிருக்காங்க. என்ன $1,000 ஃபண்ட் பண்ணது மேல இருக்கு. ஸோ இதை பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி யாராலையும் திறந்து காட்ட முடியாது, நம்ம காட்டுறோம். ஸோ இந்த brokerage என்ன பேசியிருக்காங்கன்னா, நீ $500,000 போடு, உனக்கு இந்த ரிஸ்க் எல்லாம் நான் மேனேஜ் பண்றதுக்கு நான் அப்ரூவ் பண்றேன்னு. ஸோ என்னோட $100,000 போட்டு யாராச்சும் கேட்டாங்க, why do I need to raise money? இந்த மாதிரி ட்ரேட் வச்சு நான் ஏன் காசு ரேஸ் பண்ணுவேன்? இதுதான் காரணம். என்னால $500,000 கொண்டு வர முடியாது, ஆனா போடுற ஒரு $100,000 சேஃபா இருக்கிறாங்க தான் இந்த மாதிரி டேர்ம்ஸ்ல நான் பேசியிருக்கேன் broker கிட்ட. ஸோ உங்களுக்கு broker சேஃப்டி பாத்தீங்கன்னா இதுதான் என்னோட டேர்ம்ஸ். இப்ப நாளைக்கு நீங்க ஒரு broker கொண்டு வந்தாலும் நான் கேட்பேன், உன் பேங்க் அக்கௌண்ட்ல தனியா எனக்கு ஒரு அக்கௌண்ட், எந்த broker நம்ப முடியாது. இப்போ brokerல எனக்கு தனியா ஒரு அக்கௌண்ட் வேணும், எனக்கு லிக்விடிட்டி ப்ரொவைடரோட எல்லா டேட்டாவும் எனக்கு வேணும். ஸோ அது அப்ரூவ் பண்றவங்கிறத நம்ம அக்கௌண்ட் அட்டாச் பண்றோம். இது வந்து brokerage ரிஸ்க் எப்படி மேனேஜ் பண்றது. மூணாவது, ஹவு சேஃப் இஸ் பிட்காயின் ட்ரேடிங். ஓகே, நீங்க அதான் ஆஃபீஸ் நீங்க எல்லாமே ஒரு பிட்காயின் இன்வெஸ்டர் ட்ரேடிங். ஓகே, பிட்காயின் வந்து என்ன கேட்டீங்கன்னா, நான் வந்து பிட்காயின் ட்ரேடர் இல்லை, நான் வந்து ஒரு கரன்சி ட்ரேடர், ஸ்டாக் மார்க்கெட் ட்ரேடர்.
பிட்காயின் வந்து ஒன் ஆஃப் த இன்ஸ்ட்ருமெண்ட் இஸ் வெரி வாலட்டைல். ரொம்ப ஒரு நாளைக்கு ஒரு 10% இறங்கி ஏறும். $6000 இருந்து ஒரு $600 விழும். $5400 இருந்து ஒரு $6000 வந்து விதின் டே மூவ் பண்ணுது. நல்ல வாலட்டைல் பேர். ரிஸ்க் வந்து அதுக்கு ஈக்குவலா இருக்கு, அதோட ஆப்பர்ச்சுனிட்டி அது இருக்கு. இந்த மாதிரி growth வந்து ஃபாரெக்ஸ்ல செய்யறது கொஞ்சம் கடினம். பிகாஸ் அது லிக்விடிட்டி குறைவா ஈக்குவலா இருக்காது. சம்டைம் இருக்கும், சம்டைம் மார்க்கெட் நவராது. ஆனா பிட்காயின் வந்து நல்லா ஸ்டேபிளா இருக்கு. வாட்ஸ் த ரிஸ்க் எக்ஸ்போஜர்? இந்த பிட்காயின்ல என்னோட அனுபவத்துல பாக்குற ஒரே ஒரு ரிஸ்க் என்னதுன்னா, இந்த இந்த ஸ்லீப்பேஜ்னு ஒன்று சொல்லுவாங்க. இங்க பாத்தீங்கன்னா மார்க்கெட் வந்து இந்த இடத்துல பாத்தீங்கன்னா இங்க இருந்து அப்படியே ஒரு கேப் கீழே திறந்துருக்கு. இந்த ஸ்லீப்பேஜ் ரிஸ்க் அது மட்டும் தான் இருக்கு. இந்த பாத்தீங்களா, இந்த இடத்துல மேல ஏறி இருக்கு இந்த கேப். இந்த மாதிரி அங்கங்க நடக்குது. விச் நம்ம ட்ரேடர் வந்து இப்போதைக்கு அழகா கரெக்டா மேனேஜ் பண்ணிட்டு வராங்க. ஸோ எனக்கு என்னோட கான்சர்னே அதுதான். ஸோ ஆஸ்டிம் எப்படி மேனேஜ் பண்றீங்க? அவர் சொன்னாங்க இந்த ஸ்லீப்பேஜ்லாம் வந்து ஒரு நாளைக்கு டெய்லி 10% இறங்குதா, அந்த கீழே ஒரு வாங்குறதுனால அந்த ஸ்லீப்பேஜ்ல இருந்து தப்பிச்சிட முடியும்னு சொல்றாங்க. ஸோ இது வந்து ஒரு அனுபவம் உள்ள ஒரு ஆள்னாலதான் இந்த மாதிரி பார்த்து செய்யுது. எனக்கு எப்ப ஸ்லீப்பேஜ் இருக்குதுன்னா அவர் ஒரு டைம் வச்சிருக்காங்க, இந்த டைம்ல தான் ஸ்லீப்பேஜ் இருக்குது. ஸோ இஸ் அவாய்டிங் தேர்லாம். ஓகேங்களா? இதுதான் வந்து ஹவு வி மேனேஜ் த ரிஸ்க். நீங்க பாத்தீங்கன்னா இங்க எல்லா பதில் சொல்லியிருக்கேன். இந்த இது கேட்டாங்கன்னா இது ஷேர் பண்ணுங்க. இஸ் த ட்ரேடர் கேப்பபிள் ஆஃப் டெலிவரிங் த ரிசல்ட்? எஸ், MyFX Book லைஃப் அக்கௌண்ட் இருக்கு. What's the assurance? Every trade place will send signal via VPS to me. How safe is the broker? ரெண்டு broker ஒரு regulator. broker regulator நான் இதெல்லாம் டேர்ம்ஸ்லாம் போடுறேன். செக்ரிகேட்டட் அக்கௌண்ட் வேணும், வீக்லி பேசிஸ் ஆடிட் பண்ணோம். ரெண்டாவது எவ்ரி ட்ரேட் ட்ரிகர் லிக்விடிட்டி ப்ரொவைடர் எனக்கு தெரியணும். அப்பதான் உண்மையான ட்ரேடா இருக்கும். அண்ட் why do I need to raise money? Because I want to arrange the $500,000. மூணாவது வந்து மார்க்கெட்ல பாத்தீங்கன்னா how safeனா டெய்லி 10% volatility, risky at the same time rewarding as well. Risk exposure, slippage. So இந்த டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் பாத்தீங்கன்னா இந்த டீல வந்து ஸ்ட்ரக்சர் பண்ணி கொண்டு வரதுனால நான் தான் வந்து ஐபி இதுல. ஸோ ஐபி வந்து நான் ஸ்ப்ரெட்ல மார்க்அப் பண்ணல. நம்ம ஸ்ப்ரெட் வந்து ஒரு 0.8 to 1 pips தான் இருக்கும். அந்த மாதிரி புரோக்கர் அந்த மாதிரி இதெல்லாம் செஞ்சிருக்கோம். ஸோ ப்ராஃபிட் 1 to 78,000 ஆகுதுல. அதுல 50.6 வந்து இன்வெஸ்டர் போவோம், 49.4 வந்து ட்ரேடர் எடுத்துக்கோங்க. ஸோ இந்த டேர்ம்ல பிரின்சிபல் மைனஸ் பண்ணி 77,000 வருது. அந்த 77,000ல இன்வெஸ்டருக்கு வந்து நான் 34,650 கொடுக்குறேன், ஐபிக்கு வந்து 3,850. இதுல பாத்தீங்கன்னா ஏன் வந்து ஒரு 5% ஆஃப் த 78,000 எடுத்து நான் ஐபி கொடுக்குறேன். பிகாஸ் ஐபி தான் எனக்கு ஹெல்ப் பண்றாங்க அந்த $500,000 கொண்டு வரதுக்கு. ஸோ இந்த ஐபில வந்து தௌஃபிக் வந்து நான் $2,000 கொடுக்குறேன். தௌஃபிக் சொன்னாங்க அது வந்து உங்களோட ஷேர் பண்ணுவாரு. இந்த 1,850 வந்து நானும் என் டீமும் எடுத்துக்குவோம் WC. ஓகேங்களா? ட்ரேடர் வந்து 38,500 எடுத்துருவாங்க. ஸோ நம்ம வெப்சைட்ல பாத்தீங்கன்னா வெப்சைட்ல WC இதுல வந்து ஒரு இன்ட்ரோடக்ஷன், ஒரு வீடியோ இருக்கு. அண்ட் என்னென்ன ட்ரேடர்ஸ் ஃபேஸ் பண்ற ப்ராப்ளம், இந்த காப்பி ட்ரேடர் என்ன மகத்துவம் அதெல்லாம் போட்டு MyFX இதை தட்டுனா MyFX Book லிங்க் போகும். இதை தட்டுனா படத்தினாலும் MyFX லிங்க் போகும். இந்த 3 ஸ்டெப் இருக்கு. ஃபர்ஸ்ட் அவங்க ரெஜிஸ்டர் அக்கௌண்ட் பண்ணோம். இதை தட்டுனாங்கன்னா அக்கௌண்ட் ரெஜிஸ்டர் பண்றதுக்கு போகும். இந்த டேஷ்போர்ட், இது எப்படி அக்கௌண்ட் ரெஜிஸ்டர் பண்றதுன்னு ஒரு பிளாட்ஃபார்ம் இருக்கு. பவர் ஆஃப் அட்டர்னி இருக்கு அண்ட் வாட்ச் அக்கௌண்ட். நீங்க போன்ல இருந்து தினமும் பார்க்கலாம். ஓகேங்களா? ஸோ என்னோட அட்வைஸ் என்னதுன்னா, நம்ம வந்து $100 $500 போட்டு செஞ்சலாம். எங்களுக்கு தெரியும் இதோட ரிஸ்க் ரியாலிட்டி என்னன்னா. இது வந்து உண்மையாவே ஒரு ஹை ரிஸ்க் இதுதான். ஆனா என்ன, இதுல வந்து நான் நிறைய ரிஸ்க கண்ட்ரோல் பண்ணி ட்ரேடரும் ஒரு நல்ல ஸ்டேபிளான ஒரு மெச்சூர்டான ட்ரேடர்ல அட்டாச் பண்ணி செய்யறதுனால என்னோட பெரிய காசு நான் போய் போறேன். பிகாஸ் நான் ரிஸ்க் ஹேண்டில் பண்றதுனால. இதே வந்து $100 நம்ம வந்து போட்டு அடிச்சு சாத்திக்கிட்டு இருப்போம். ஸோ அந்த மாதிரி செய்யலைங்க. ஸோ என்ன என்னோட அட்வைஸ்னா, சக்திக்கு மீறி யாரையும் காசு போட்டுறாதீங்க. இது வெரி லூக்ரேட்டிவ், அட் த சேம் டைம் ரிஸ்க்கும் இன்வால்வ் பண்றதுனால நீங்க என்ன ஒரு ப்ராப்பர் மணி மேனேஜ்மெண்டோட காசு போடுங்க. மினிமம் $1,000 போடணும். அண்ட் தௌஃபிக்கோட பேசுறதுல நான் என்ன ஸ்ட்ரக்சர் பண்ணியிருக்கேன்னா, இதுதான்
தௌஃபிக் வந்து ஒரு ஸ்ட்ரக்சர் பண்ணுது. நான் இன்ஃபேக்ட் மலேசியாலையும் நான் அதை சொல்லி நிறைய பேர் இதை பிக்கப் பண்ணி செஞ்சிருக்காங்க. என்னன்னா ஃபண்ட் ரைசிங் ஃபார் பெட்டர் அப்சைட். ஒவ்வொரு ஏஜனும் இன்ஃபேக்ட் மலேசியாலையும் ஃபண்ட் தௌஃபிக் சொன்னதுல இருந்து ஒரு 40 பேர் சேர்த்து $250 மலேசியா காசுக்கு ஒரு 1000 வெள்ளி. இந்தியா ரூபீஸ் வந்து மேபி ஒரு 20,000 ரூபீஸ் வருமா, ஏறக்குறைய அங்க வரும். ஸோ அந்த அமௌண்ட் பார்த்துட்டு எல்லாம் ஒரு அக்கௌண்ட்ல போட்டுருவாங்க. $10,000 வந்து எடுத்து போட்டு ரிஸ்க் வந்து ட்ரேடர்ஸ் எடுப்பாங்க. இப்ப நான் தான் அந்த ஃபண்டை பிடிக்கிறேன்னா நான் அந்த ரிஸ்க் எடுக்கிறேன். 26 மாசத்துக்கு நீங்க ஏன் பயப்படக்கூடாதுன்னா, பிகாஸ் என்னோட அக்கௌண்ட் காட்டுறேன். நீங்க காசு போட்டு நீங்க எலிஜிபிள்னா என்னோட $100,000 கேபிட்டல் காட்டுறேன். ஸோ நான் $100,000 போறேன்னா ரிஸ்கை கண்ட்ரோல் பண்ணாம நான் போடல, எனக்கு அந்த கிரீப் இருக்கிறதுனால தான் நான் போடுறேன். ஸோ இந்த இடத்துல பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் இயர், செகண்ட் இயர், தேர்ட் இயர் இந்த $10,000 வந்து $1,73,000 ஆகும், $346,000 ஆகும். அதை ஸ்பிளிட் பண்ணா $173,000. ஸோ நீங்க இன்வெஸ்டர்ஸ்க்கு வந்து $170,000 கொடுத்து நீங்க ஒரு $173,000 வச்சிருப்பீங்க. இதை வச்சு ட்ரேட் பண்ணலாம், இல்ல நிறைய விஷயம் செய்யலாம். அண்ட் பிளஸ் அந்த ரிபேட் சொன்னால இந்த ரிபேட் $2,000 தௌஃபிக் ஒரு $1,000 கொடுப்பான்னு சொன்னால அது தௌஃபிக் அரேஞ்ச்மெண்ட். ஸோ $10,000 கிடைக்கும். ஆல்மோஸ்ட் $183,000 கிடைக்கும் உங்களுக்கு. நிச்சயமா சார், சக்திக்கு மீறி யாரும் போடலன்னா இது ஒரு ஆக்சுவலி கேட்டீங்கன்னா $1,000 வந்து $78,000 ஆகுதுன்னா அது வந்து ஒரு நல்ல லுக்ரேட்டிவான இன்கமா. எஸ், அதுக்கு வந்து அந்த ரிஸ்க் வந்து மேபி என்னால $1,000 எடுக்க முடியாதுன்னா மேபி $100 மட்டும் அவங்க எடுக்க சொல்லுங்க. ஸோ யாருக்கு ஸ்ட்ரெஸ் இருக்காது இதுல. ஏன்னா இப்ப இந்த இடத்துல வந்து இந்த மாதிரி ரெக்கார்ட் லைஃப் ரெக்கார்ட் வச்சுக்கிட்டு நான் வேற மாதிரி கூட உங்கள்கிட்ட பேசலாம். சார் போடுங்க சார், ரிஸ்க் எடுங்க சார், வட்டிக்கு எடுங்க போடுன்னு சொல்லலாம். பட் அது வந்து எங்கேயும் கொண்டு போவாங்க. கண்டிப்பா நீங்க 10 வருஷம் இருக்கீங்க, கொஞ்சம் நம்ம எல்லாமே சேம் அனுபவம் தான். நம்ம நிறைய இதை பார்த்திருப்போம், நிறைய இன்வெஸ்டரை சந்திச்சிருப்பீங்க நீங்க. கண்டிப்பா. அப்ப நான் வந்து இங்க மலேசியால உட்காந்துருக்கேன், நீங்க வந்து இந்தியா இருக்கீங்க. நாளைக்கு இந்த இன்வெஸ்ட்மெண்ட் என்ன ஆனிச்சுன்னா உங்களே தான் சந்திப்பாங்க. சோ அது ரொம்ப ஓவர் ப்ராமிஸ் பண்ணாம நீங்க அதோட கண்டென்ட் சொல்லி இந்த ரிஸ்க் அப்படி இருக்கு, எப்படி நம்ம ஹேண்டில் பண்றோம் அதெல்லாம் சொன்னா எவ்வளவு சேஃப். ஏன்னா இப்ப 1 to 78 சொல்லி நாளைக்கு அந்த ட்ரேடர் வந்து திடீர்னு வந்து சீக் வந்து நினைச்சாடுச்சுன்னா எல்லாம் டிசப்பாயிண்ட் ஆயிடுவாங்க, ஐயோ காசு போச்சேன்னு. ஆனா ட்ரேட் பண்ணது ஒரு $5,000 ப்ராஃபிட் இருக்கும். $1,000 $5,000 இருந்தாலும் அது பெரிய காசா பார்க்க மாட்டாங்க. ஐயோ வாய்ப்பு போச்சே, காசு சேம் அப்படிதான் யோசிப்பாங்க மக்களே. சோ இதெல்லாம் சொல்லிட்டு அவங்க வந்தாங்கன்னா ஆக்சுவலி உங்களுக்கு ஸ்ட்ரெஸ் இல்ல, யாருக்குமே ஸ்ட்ரெஸ் இல்ல. கண்டிப்பா. அப்படி உங்களுக்கு புரோக்கர் தான் ரெக்கமெண்ட் பண்ணுங்க, நம்ம செய்வோம், ஒர்க் அவுட் பண்ணுவோம். ஓகே அவசியம். அந்த புரோக்கர் நான் ஒரு புரோக்கர் தான் அவர்ட்ட ஷேர் பண்ணலாமா? யார கேக்குறாங்க? பாத்மன் ப்ரோ. எஸ் ப்ரோ. சோ வீடியோலாம் வந்து பாருங்க. அதுக்கு முன்னாடி கொஞ்சம் வீடியோலாம் வந்து Facebookல இருக்கு, நம்ம நிறைய வீடியோ இருக்கு பாருங்க. சோ இது பாத்தீங்கன்னா நம்ம என்ன பண்றோம்னு உங்களுக்கு தெரியும், என்ன மாதிரி ட்ரேடர்ஸ் நம்ம. சோ இதெல்லாம் வந்து ஒரு எஸ்டாப்ளிஷா இருக்கிறதுனால தான் இப்ப இது செய்யறோம். அவ்வளவு மாணவர்கள் இருக்காங்க இதெல்லாம் பாத்தீங்கன்னா, நல்ல மாணவர்கள் ஸ்டூடெண்ட். இந்த ஒரு ட்ரேட் காட்டுற பாருங்க. Guys, I'm having a coffee now by 8:45 a.m. Okay, இந்த வீடியோ பாருங்க. Okay. Yes. இது லைஃப் அக்கவுண்ட் சார். சார் நல்லா தெரியுது, லைஃப் அக்கவுண்ட் தானே இது. UK ரெகுலேட்டட் broker, UK ல வந்து leverage 1 to 100 தான் கொடுத்தாங்க. Life account. So I just took a trade in gold. I'm just gonna update you guys that I took a position somewhere here, so waited the trade for like 15 minutes, then an impulsive drop, and I'm waiting for the market to close below this line, then I'll just break even my trade and grow my profit. Now I got a profit. So பாத்தீங்கன்னா $760 போட்டு ஒரு $100 ப்ராஃபிட் இருக்கு. அது கேட்டீங்கன்னா ஒரு 12% ப்ராஃபிட் இருக்கு. இதை நான் ஸ்டாப் பண்ணிருக்கலாம். $96, close to $100 plus. நான் கம்பவுண்ட் பண்ணி அதை இன்னும் ஆட் பண்ணனால அதோட அவுட்கம் இப்படி ஆச்சு.
Hey guys, I'm having a coffee now by 8:45 a.m. Look at this. பாத்தீங்களா சார், இது சாத்தியமான சாத்தியம் தான். என்ன மாதிரி ட்ரேட்? ஸோ இந்த மாதிரி நாலேஜ் வச்சுட்டு ரிஸ்க் எனக்கு தெரியும். இந்த ட்ரேடரும் எப்படி ட்ரேட் பண்றாங்க நான் படிச்சுட்டு தான் நான் அதுக்குள்ளே போடுறேன். ஸோ இதுதான் என்னோட ஒப்பீனியன் சார். ஓகே தௌஃபிக்.